அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி விதித்த முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றான தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை பாஜகவின் தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அடுத்த தமிழக பாஜக தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த ரேஸில் முந்துவது நயினார் நாகேந்திரன் முந்திக் கொண்டிருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் வானதி சீனிவாசன், கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோரும் கடுமையான போட்டியை அளிப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த போட்டியில் 4 பேரில் யார் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், எல் முருகன் உள்ளிட்ட 5 பேருக்கும் இந்த இடையே இந்த போட்டியானது இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் நயினார் நாகேந்திரனை புதிய பாஜக தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அண்ணாமலை இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.